எந்தவித பக்க விளைவும் இல்லாத இயற்கையான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சத்து மாவு லட்டு செஞ்சு பார்க்கலாம் வாங்க. நான் இதை சத்து மாவில் செய்ய போகிறேன். சத்து மாவு கிடைக்காதவங்க ராகி மாவில் இதை செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். வெறும் 5 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் 10 முந்திரி, 10 பாதாம், 10 திராட்சை சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்தெடுத்து அதே கடாயில் 250 கிராம் சத்து மாவு சேர்த்துக்கலாம். இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். இந்த வறுத்தெடுத்த சத்து மாவு கூட 100 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்குங்க. நிலக்கடலையை எண்ணெயில் வறுத்து எடுத்து சேர்த்துக்கலாம். மூணையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது எல்லாமே சூடு ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து பசைஞ்சு விட்டு லட்டு மாதிரி கைகளால் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற சத்து மாவு லட்டு ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.